நாளைக்கு கூட தியானத்துக்காய் இந்த நாளில் நாம் தியானத்துக்காய் திருப்பிக் கொள்ளுகிற பகுதி 2 தீமோத்தேயு புஸ்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதலால் என் குமாரனே நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. ஹல்லேலூயா. பாருங்க, அருமையாய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கின்ற தீமோத்தேயுவுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிற ஒரு ஆலோசனை, என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவுக்குள் கிருபையில் பலப்படு. ஹல்லேலூயா. பாருங்க, அந்த நாளில் அந்த தீமோத்தேயுவுக்கு சொன்ன ஆலோசனை தான் இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சொல்றாரு. நம்மளாம் என்ன செய்யணுமா? கிருபையில் பலப்படணுமா. கிருபை ரொம்ப முக்கியம். அதனால் நல்ல கர்த்தர் நம்மளோடு தியானிக்கும்படியாக இடைபெறுகிற காரியம் நம்ம கிருபையில் பலப்பட வேண்டும். பக்கத்தில் சொல்லுங்க, நீங்க ஒவ்வொரு நாளும் கிருபையில் பலப்படுங்க. அப்ப கிருபையில பலப்பட்டாதான் பெரியவனாக முடியும். பக்கத்தில் சொல்லுங்க, நீங்க கிருபையில பலப்பட்டாதான் பெரியவனாக முடியும். ஹல்லேலூயா. இப்ப இந்த கிருபைனா என்ன? கவனிங்க, கிருபையை புரிந்து கொள்ளணும்னா நமக்கு என்ன தெரியணும்னா நியாயப்பிரமாணம் தெரியணும். நியாயப்பிரமாணம் தெரியாம ஒருபோதும் கிருபையை ஒருவராலும் புரிந்து கொள்ள முடியாது. அப்போ நியாயப்பிரமாணத்தை நம்ம தெரிந்து கொண்டாதான் கிருபையை பற்றி புரிந்து கொள்ள முடியும், கிருபையில வளர முடியும், கிருபையில செழிக்க முடியும், கிருபையில பலப்பட முடியும், கிருபையில பெரியவனாக முடியும். ஹல்லேலூயா. அப்ப நியாயப்பிரமாணத்தை புரிந்து கொள்ளணும். இந்த நியாயப்பிரமாணத்துக்கு கிருபைக்கு என்ன வித்தியாசங்கிறத நம்ம ரொம்ப புரிந்து கொண்டோம்னா கிருபையில நிலநிற்க ஆரம்பிச்சிடுவோம், கிருபையில வளர ஆரம்பிச்சிடுவோம், கிருபையில செழிக்க ஆரம்பிச்சிடுவோம், கிருபையில நம்ம பலப்பட ஆரம்பிச்சிடுவோம், கிருபையில பெரியவனாக ஆரம்பிச்சிடுவோம். ஹல்லேலூயா. இந்த மாச வாக்குத்தத்தமே கர்த்தர் நமக்கு என்ன கொடுத்தான்னா உன்னை பலப்படுத்தி மிகவும் பெரியவனாக்குவார். ஹல்லேலூயா. அதை கொடுத்து அதுக்கு ரிலேட்டடாட்டே ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறாரு நம்மளோட. சரி, நல்ல கவனிங்க. இந்த நியாயப்பிரமாணத்தின் கிருபையை நீங்க புரிந்து கொள்ளணும்னாக்கி ரொம்ப சிம்பிளா நான் உங்களுக்கு அழகா கதை மாதிரியே சொல்லிட்டு வரேன். இப்ப நம்ம நடந்து போயிட்டு இருக்கிறோம்ல, நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய குழிக்குள்ள விழுந்துட்டோம், இல்ல பைக்ல போயிட்டு இருந்தோம் ஒரு குழிக்குள்ள விழுந்துட்டோம், இல்ல அதை கூட எவனோ வந்து பிடிச்சு குழிக்குள்ள தள்ளிட்டான். இப்ப பெரிய குழிக்குள்ள விழுந்துட்டேன். குழிக்குள்ள விழுந்தனா என்ன செஞ்சிச்சு? சரீரம் எல்லாம் அடிபட்டுருச்சு, கையில அடிபட்டுருச்சு, காலில் அடிபட்டுருச்சு, அங்கங்க காயமாயிடுச்சு. இப்ப நான் குழியை விட்டு மேல வரணும். இந்த குழியில நான் வாழ முடியாது இல்ல, இந்த குழியில என்னுடைய வாழ்க்கையை நான் கழிக்க முடியாது இல்ல, இந்த குழியில இருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும் இல்ல, இந்த குழியில இருந்து நான் கண்டிப்பா வெளியே வரணும்ல. அப்ப நான் வெளியே வரணும், அதுக்காக எனக்கு என்ன செய்வாங்க? ஊழார்கள் எல்லாம் சேர்ந்து எனக்கு என்ன உதவி பண்ணுவாங்க? ஒரு கைத்தத்துக்கு உள்ள போடுவாங்க. நான் என்ன செய்யலாம்? கைத்தை பிடிச்சி ஏறி மேலே வரலாம். இப்ப நல்லா கவனிங்க, நான் குழிக்குள்ள விழுந்துட்டேன், எனக்கு ஒரு கயிறு போடப்பட்டிருக்குது, இந்த கைத்தை பிடிச்சி நான் மேலே வரேன். என்னுடைய சரீரம் பலன் இல்லை, என் சரீரத்தில் நான் என்ன பண்ணிட்டேன்? காயப்பட்டிருக்கிறேன். என் சரீரத்தில் பலன் இல்லை, நான் முயற்சி பண்ணுகிறேன், நான் கைத்துல ஏறுகிறேன், பாதி ஏறுகிறேன், என்னால ஏற முடியல, கீழே விழுந்துட்டேன். மறுபடியும் நான் அபியாசப்படுகிறேன், மறுபடியும் பிரயாசப்படுகிறேன், மறுபடியும் முயற்சி பண்ணுகிறேன், மறுபடியும் நான் கைத்துல ஏறுகிறேன், என்னால பாதிதான் ஏற முடியுது, மறுபடியும் என்ன செய்கிறேன்? கீழே விழுந்துட்டேன். மறுபடியும் நான் தோற்று போகிறேன், மறுபடியும் முயற்சி பண்ணுகிறேன், மறுபடியும் நான் தோற்று போகிறேன். இந்த எனக்கு கொடுக்கப்பட்ட கயிறு தான் நியாயப்பிரமாணம். புரிந்து கொள்ளுங்க, எனக்கு கொடுக்கப்பட்ட குழிக்குள்ளால், அதாவது பாவ குழிக்குள்ளால விழுந்துட்டேன். ஆதாமுடைய மீறுதல் நிமித்தமாய், ஆதாமுடைய கீழ்ப்படியாமை நிமித்தமாய் நம்ம எல்லாருமே என்ன செஞ்சிட்டோம்? பாவக்குழிக்குள்ள விழுந்துட்டோம். நம்ம எல்லாருமே ஏறி மறுபடியும் ஒரு வெற்றி அடைய, ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ, நம்ம ஒரு மேன்மையை பெற்றுக்கொள்ள ஆண்டவரால் கொடுக்கப்பட்டது என்னன்னாக்கி நியாயப்பிரமாணம். மனுஷன் பாவத்துக்குள்ளாயிட்டான், அந்த பாவத்துக்குள்ள மீட்கப்பட்டதுக்காக தேவனால் கொடுக்கப்பட்டது நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணம் இந்த கயிறு. என்ன செய்யணும்? இந்த கைத்தை பிடிச்சி மேல ஏறி வரணும். ஹல்லேலூயா. இன்னும் சொல்லணும்னா
நியாயப்பிரமாணமோ மனுஷனை என்ன செய்யுதுன்னா தேவன் பட்சமாய் கெட்டி செய்தது, நோக்கம் பரலோக ராஜ்யம். கிருபையும் மனுஷனை என்ன செய்யுதுன்னா தேவன் பக்கமாய் கெட்டி சேர்க்குது, நோக்கம் பரலோக ராஜ்யம். இப்ப பாருங்க, மனுஷன் ராஜ்யத்துக்கு போறதுக்காக மனுஷனுக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுது. மனுஷன் என்ன செய்யறான்னாக்கி இந்த எப்படியாவது கைத்த பிடிச்சு இந்த குண்டுக்குள்ள இருந்து, இந்த பாவ படுகொலியில இருந்து எப்படியாவது வெளியே வரணும்னு சொல்லி அவன் பிரயாசப்படுகிறான், அபியாசப்படுகிறான், முயற்சி பண்ணுகிறான். ஆனா ஒருபோதும் ஒரு நாளும் வாழ்க்கையில வெற்றியை காண முடியல, ஜெயத்தை காண முடியல, விடுதலை காண முடியல, ராஜ்யத்துக்கு செல்ல முடியல, தோத்து தோத்து விழுந்து விடுகிறான். நல்ல கவனிங்க, மனுஷன் மீட்கப்படுறதுக்காக கொடுக்கப்பட்டதுதான் இந்த குழிக்குள்ளால கிடக்கிற மனுஷனுக்கு கைதை போல, பாவ குழிக்குள்ளால் இருக்கிற மனுஷனுக்கு நியாயப்பிரமாணம். இப்ப பாவத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் எப்படி ஏறுகிறான் அப்படின்னாக்கி கர்த்தருக்கு பலி செலுத்துகிறான். எப்படி பலி செலுத்துகிறான்னு கேட்டீங்கன்னாக்கி பாருங்க, சர்வாங்க தகன பலி எதுக்கு செலுத்துறோம்? பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, போஜன பலி, சமாதான பலி, 5 வகையான பலி. எதுக்கு இந்த பலி செலுத்துறேன்னா என்னுடைய பாவத்திலிருந்து மீட்கப்படுறதுக்காக. இப்ப பாருங்க, பாவத்தை செஞ்சு படுகொலியில விழுகிறோம், பலி செலுத்தி பாவத்துக்கு விமோசனம் செய்யறோம், மறுபடியும் என்ன செய்யறோம்? பாவத்துக்குள்ள விழுங்குறோம். கைத்து பிடிச்சி ஏற முயற்சி பண்றோம், முடியல, மறுபடியும் செஞ்சோம், விழுந்துடும் குழிக்குள்ளால. இப்படி நல்லா கவனிச்சுடுங்க. என்ன எடுத்துக்கிடுங்க, நான் குழிக்குள்ள விழுந்துட்டேன், எனக்கு ஒரு கயிறு போடப்பட்டிருக்குது, நான் அந்த கயிற்றை பிடிச்சி மேல வர்றதுக்கு முயற்சி பண்றேன், என்னால முடியல, தோத்து போறேன், மறுபடியும் விழுந்து போயிடுறேன், மறுபடியும் முயற்சி பண்றேன், தோத்து போயிடுறேன், மறுபடியும் விழுந்து போயிடுறேன். இதுக்கு மேல என்னால் என்ன செய்ய முடியாது, முயற்சி பண்ண முடியாது. என்னுடைய பிரயாசத்தினால முடியாது, என்னுடைய அபியாசத்தினால முடியாது, என்னுடைய முயற்சியினால இந்த படுகொலியிலிருந்து, இந்த பாவக்குழியிலிருந்து விடுதலை பெற என்னால முடியாது. இப்ப நான் என்ன சொல்றேன், என்னால முடியலப்பா, ஏதாவது செய்ங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுவேன், சோர்ந்து உட்கார்ந்து பாருங்க. அப்ப எனக்கு அனுப்புவாங்க பாருங்க, மேல இருந்து ஒரு கிரைன் அனுப்புவாங்க. இந்த கிரைன் கீழே வந்துருச்சுன்னா நான் என்ன செய்யணும்? அபியாசப்படணுமா, பிரயாசப்படணுமா, முயற்சி பண்ணணுமா? ஒண்ணு வேண்டாம், ஜஸ்ட் ஒரு மூவ், கிரைன் என்ன தூக்கிடும். நல்ல கவனிங்க, இந்த படுகொலியிலிருந்து என்னுடைய முயற்சினால ஜெயிக்க முடியல, என்னுடைய போராட்டத்தினால ஜெயிக்க முடியல, என்னுடைய அபியாசத்தினால ஜெயிக்க முடியல, என்னுடைய எந்த பிரயாசத்தினாலையும் ஜெயிக்க முடியல. இந்த நேரத்தில் அந்த கிரைன் நான் அந்த ஜஸ்ட் மூவ், கிரைன் என்ன தூக்குதில்லை. இதுதான் கிருபை. எல்லாரும் கைகளை தட்டுங்களேன். இந்த படுகொலியிலிருந்து உங்களை மீட்டு எடுக்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட கிரைன் தான் கிருபைங்கிற இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அப்ப நல்ல கவனிங்க, இந்த கிரைன்ல நான் ஏறிட்டேன்னா இந்த கிரைன் என்ன செய்யணும், அப்படியே மேல கொண்டு போகும். நான் பிரயாசப்பட வேண்டாம், நான் அபியாசப்பட வேண்டாம், நான் முயற்சி பண்ண வேண்டாம், நான் செய்ய வேண்டியெல்லாம் ஒண்ணுதான். என்னால முடியலன்னு சொல்லி நான் சரண்டர் ஆயிட்டா போதும், என் முன்னாடி அப்படி கிரைன் வரும், நான் ஜஸ்ட் மூவ், அவ்வளவுதான். கவனிங்க, நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம்னா, நான் அதை செய்யலாமா, இது செய்யலாமா, அப்படி செய்யலாமா, இப்படி செய்யலாமான்னு மாமிசத்துல முயற்சி பண்றோம்ல. ஆண்டவர் சொல்றாரு, ஒண்ணு வேண்டாம், நீ ஒண்ணு செய், சரண்டர். என்னால முடியல, என் அபியாசம் வருதா, என்னுடைய பிரயாசம் வருதா, என்னுடைய முயற்சிகள் வருதா, என்னால முடியலான்னு உங்க சமூகத்தில் சரண்டர். எப்பெல்லாம் சரண்டர் ஆகுறீங்களோ அப்பெல்லாம் கிருபை என்கிற கிறிஸ்து உங்களை தூக்க ஆரம்பித்து விடுவார். ஹல்லேலூயா. என்ன சொல்லணும்னா, சில ரயில்வே ஸ்டேஷன் போறோம் பாத்தீங்களா, சில ரயில்வே ஸ்டேஷன், சில மாலுக்குள்ளெல்லாம் போகும்போது அங்க என்ன பாத்தீங்கன்னா, ஒரு பக்கத்துல ஏறி போறதுக்கு படி வச்சிருப்பாங்க, இன்னொரு பக்கத்துல எக்ஸிலேட்டர் வச்சிருப்பாங்க. பாத்துக்கீங்களா? இப்ப பாருங்க, படியில ஏறணும்னா நான் என்ன செய்யணும், பிரயாசப்படணும்.
ஒருவேளை நான் ஒரு ஏஜென்ட் பீப்புள், ஒரு வயசானவனா இருக்கலாம், இல்லை நான் முடியாதவனா இருக்கலாம், இல்லை நான் சோழானவனா இருக்கலாம், நான் பலகீனம் உள்ளவனா இருக்கலாம். இப்ப நான் என்ன செய்யணும்னா 2 படி ஏறுவேன். ஏன்னா படி ஏறணும்னா என் கால என்ன செய்யணும்? ஒரு 30 டிகிரியாவது தூக்கி வைக்கணும். அப்பதான் படி ஏற முடியும். எனக்கு முடியல, அங்கே என்னால முயற்சி பண்ண முடியல, நான் ஒரு பலகீனவான், அதனால என்னால படியேற முடியாது. எனக்கான மேல போகணும், எனக்கு ஆசை இருக்கு மேல போகணும், ஆனா என்னால படியேற முடியாது. அப்படிங்கும் போது நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டாம், ஜஸ்ட் எக்ஸிலேட்டர்ல ஜஸ்ட் ஒரு மூவ். நீங்க பிரயாசப்பட வேண்டாம், நீங்க அபியாசப்பட வேண்டாம், நீங்க முயற்சி பண்ண வேண்டாம், ஜஸ்ட் ஒரு மூவ். காலை என்ன செய்ய வேண்டாம், 30 டிகிரி 20 டிகிரி 40 டிகிரி தூக்க வேண்டாம், ஜஸ்ட் ஒரு மூவ். எக்ஸிலேட்டர் என்ன செய்யும்? உங்களை அப்படி பூ போல தூக்கி மேல கொண்டு போயிடும். இதாங்க கிருபை. கிருபைக்கு நீங்க செய்ய வேண்டியது, நான் அதை செய்யலாமா இது செய்யலாமா உங்களுடைய மாம்ச கிரியைகளை வெளிப்படுத்த வேண்டாம். தேவ சமூகத்தில் விழுந்தா போதும், தேவ சமூகத்தில் நீங்க சரண்டரான போதும். ஆண்டவரே என்ன கொண்டு என்ன செய்யணுமோ நீங்க செய்யுங்க ஆண்டவரே, என்னால முடியல, அதுக்கான பலன் என்ற இல்ல, அதுக்கான ஆரோக்கியம் என்ற இல்ல, நீங்க செய்யுங்கன்னு சொல்லி சரண்டர் ஆகுவீங்கன்னு வைங்களேன், கர்த்தர் உங்களை தூக்குவார். நல்ல கவனிங்க, ஒரு அப்பா பிள்ளை என்ன நீங்க இந்த கிருபையை புரிந்து கொள்றதுக்காக சொல்றேன். ஒரு அப்பா பிள்ளை, இப்போ அப்பாவும் பிள்ளையும் ரோட்டில் நடந்து போறாங்க. இவன் பிள்ளைக்கு கையை அப்பா பிடிச்சிட்டாரு. டேய் வாடா வாடா சீக்கிரம் வாடா 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 அப்படின்னு நடத்தி கூட்டு போயிட்டே இருக்கிறாரு. அவன் என்ன செய்வான்? அவனுடைய நடை இப்படி இருக்கும், அவனுடைய நடை இப்படிதான் இருக்கும். ஒரு 50 மீட்டர் அப்பாவோட ஓடுவான், 100 மீட்டர் ஓடுவான். ஏன் பிரயாசப்பட்டு ஒரு 500 மீட்டர் ஓடுவான். 500 மீட்டர் ஓடிட்டு இவனுக்கு எழுச்சதோ முடியாது. அப்பாவோட ஓட முடியுமா? முடியாது. அவன் சொல்லுவா, எப்பா தயவு செய்ய கையை விட்டுருப்பா, இதுக்கு மேல உன் கூட என்னால ஓட முடியாது. எங்க போகணும்னு சொல்லி நான் வந்து சேரேன், நீங்க முன்னாடி போங்கப்பா, நான் பின்னாடி வந்து சேரேன், தயவு செய்து கையை விட்டுருங்க. உங்களுடைய ஸ்பீடுக்கு என்னால் என்ன செய்ய முடியல, ஓட முடியல, அதுக்கான பலம் இல்லை, ஆரோக்கியம் இல்லை, அதுக்கான அபியாச முயற்சிகள் என்னால பண்ண முடியல, நான் சோர்ந்து போயிட்டேன், என் கையை விட்டுருங்க. ஒருவேளை நான் என் பிள்ளையை கூட்டு போனாந்தா, என் பிள்ளை என் கையை விட்டுருங்கப்பான்னு சொன்னா நான் விட்டு போயிடுவேனா என்ன? இந்த கையை பிடிச்சு கூட்டிக்கிட்டே நடக்கணும்ல, இதுதான் நியாயப்பிரமாணம். பிள்ளை சொல்லுதுல்ல, என்னால முடியல, இது நடக்க முடியல, என்னால ஓட முடியல, உங்களுடைய ஸ்பீடுக்கு என்னால ஈடு கொடுக்க முடியல, என்ன விட்டுருங்கன்னு சொல்றேன்ல. நான் அப்பா இல்ல, விட்டு போயிடுவேனா? என்ன செய்வேன்? பிள்ளைய தூக்கி என் தோல்ல போட்டுருவேன். தோல்ல போட்ட உடனே அப்படி என்ன செய்வாது, சொகமா தோல்ல சரண்டர் ஆயிடுவாரு, அப்படியே சாஞ்சிடுவாரு. இப்ப அவர் நினைவு சொல்லாது, எப்பா எவ்வளவு ஸ்பீடா போகணுமோ போங்க, எவ்வளவு ஓடணுமோ ஓடுங்க. ஏன் நான் ஓடுறது பறக்கணும்னால நீங்க என்ன செய்யுங்க, பறங்க. ஏன் அப்பா மடியில நான் சரண்டர். நல்ல கவனிங்க, கிருபைங்கிறது அவருடைய சமூகத்துல சரண்டர் ஆகிறது. எப்ப நம்ம என்னால முடியல, என்னால பட முடியல, என்னால பிரயாசப்பட முடியல, என்னால முயற்சி பண்ண முடியல, நான் பலகீன ஆண்டவரே, நான் பலனற்ற ஆண்டவரே, நான் திடனற்ற ஆண்டவரே, நான் உங்க சமூகத்தில் நான் அர்ப்பணிக்கிறேன், உங்க சமூகத்தில் நான் சரண்டர் பண்றேன். அப்படி சரண்டர் பண்ண தெரியுமா? அப்போ இந்த கிரைன் எப்படி தூக்குதோ, இந்த எக்ஸிலேட்டர் எப்படி தூக்குதோ, ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளை எப்படி தூக்கி மார்போடு அழைத்துக் கொள்கிறானோ, அதே போல நம்மளை தூக்கி செமப்பது தாங்க கிருபை. அவ தாங்க இயேசு கிறிஸ்து, அவ தாங்க கிருபை. ஹல்லேலூயா. உங்களுடைய பலத்தினால முடியாது. பவுல் சொல்றாரு, எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்குது, இந்த முள் எனக்கு கொட்டுது, எனக்கு பலகீனமா இருக்குது, எனக்கு சுகவீனமா இருக்குது, இது எனக்கு பிரச்சனை பண்ணிட்டே இருக்குது, என்னால போராட முடியல, இதை கொட்டுறதுனால நடக்க முடியல. பவுல் சொல்றாரு. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அதை வாசிங்க அந்த வசனத்தை. அதற்கு அவர், மறுபடியும் 2 கொரிந்தியர்
12வது அதிகாரம் 9வது வசனம். அதற்கு அவர், அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும். நல்லா கவனிங்க, என் கிருபை உனக்கு போதும். உனக்கு என்ன பலகீனம் இருந்தாலும் சரி, பக்கத்துல சொல்லுங்க, என்ன பலகீனம் இருந்தாலும் சரி, என்ன வியாதி இருந்தாலும் சரி, என்ன சுகவீனம் இருந்தாலும் சரி, என்ன ஆரோக்கிய குறைவு இருந்தாலும் சரி, எவ்வளவு தோற்று போயிருந்தாலும் சரி, கர்த்தர் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும், உன் பலகீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். எதுல? என்னுடைய பலத்துல ஒருபோதும் அவருடைய பலன் வர முடியாதுங்க. வசனத்தை நல்லா புரிந்து கொள்ளுங்க. என் பலத்துல ஒருபோதும் அவருடைய பலன் வர முடியாது. என் பலகீனத்துல என்னால முடியல ஆண்டவரே, என் பிரயாசம் வீணு, என்னுடைய அபியாசம் வீணு, என்னால முயற்சி பண்ண முடியல, நான் சரண்டர்னு சொல்லி எப்ப பலகீனமானாய் அவருடைய சமூகத்துல விழுகிறனோ அப்ப சொல்றாரு, உன் பலகீனத்திலே என் பலன் பூரணமாய். அந்த பலன் தாங்க நம்மளை தூக்கி சுமக்கும். அந்த பலன் தாங்க நம்மளை ஆரோக்கியமா நிப்பாட்டும். அந்த பலன் தாங்க நம்மளை பலப்படுத்தும். அந்த பலன் தாங்க நம்மளை மிகவும் பெரியவனாக்கும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, உங்க கிருபை இல்லாம நாங்க இல்ல, நாம் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் அவருடைய கிருபை. கவனிங்க, யோவான் 5வது அதிகாரத்துல 2வது வசனம் முதல் நம்ம வாசிக்கும் போது வாசிக்க வேணாம். கவனிங்க, அங்க ஒரு பெதஸ்தா குளம் இருக்குது. பெதஸ்தா குளத்தை சுத்திலும் யார் இருக்கிறாங்கன்னா, அவ்வளவு முடவன், அவ்வளவு சப்பானி, அவ்வளவு நடக்க முடியாதவன், பலனற்றவன், அவ்வளவு பேர் சுத்தி உட்கார்ந்து இருக்கான். எதுக்கு? திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் இந்த குளத்துக்குள்ளால ஒரு தூதன் வந்து இறங்குவான், இந்த குளத்தை கலக்குவான். குளத்தை கலக்கும் போது எவன் ஒருவன் முதலாவது குளத்துக்குள்ள இறங்குறானோ அவன் பூரண சுகத்தை பெற்றுக் கொள்வான். இப்ப பாத்தீங்கன்னா 38 வருஷமும் வந்து உட்கார்ந்து இருக்கிறான். எதுக்காக? சுகத்தை பெற்றுக் கொள்றதுக்காக. இந்த 38 வருஷ அனுபவம் எனக்கு எப்படி இருக்குன்னா, எப்ப பார்த்தாலும் குளத்தை பார்த்துக்கிட்டே இருக்கான். எப்ப தூதன் வருவான், கலக்குவான். நம்ம என்ன செஞ்சலாம்? சாடிடலாம். இப்ப பாத்தீங்கன்னா நிம்மதியா சாப்பிட முடியல. ஏன்னா தூதன் எப்ப வருவான்னு தெரியாது. நிம்மதியா தூங்க முடியல. யார்ட்டாவது உட்கார்ந்து பேசிட்டு இருந்தா கூட நிம்மதியா பேச முடியல. கவனம் எல்லாம் எங்கதான் இருக்கு? குளத்து மேல இருக்குது. எப்பண்டா தூதன் வருவான், கலக்குவாங்க, இறங்கிடலான்னு. இந்த 38 வருஷம் வியாதிக்காரனுடைய அனுபவத்தில் ஒன்று கேட்டீங்கன்னாக்கி, கண்டிப்பா நான் நினைக்கிறேன் 4-5 வாட்டி தூதன் இறங்கி வந்து கலக்கினதை கண்ணால பார்த்திருப்பான். இப்போ தூதன் வந்துட்டான், குளத்தை கலக்கலாம். இப்ப இவன் என்ன செய்யறான்? அப்பியாசப்படுகிறான், எப்படியாவது குளத்துக்குள்ள போய் சாடிடலான்னு பிரயாசப்படுகிறான், முயற்சி பண்றான். இவன் இருக்கிற இடத்துல இருந்து உருண்டு 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 குளத்துக்கிட்ட போறான். அதுக்குள்ள குளத்துக்குள்ள இவனை வந்து இறங்கிடான். இது ஒரு வாட்டி நடக்கல, 2 வாட்டி நடக்கல. 38 வருஷம் காத்து இருக்காங்க. எதுக்காக? ஒரு விடுதலைக்காக. ஒரு விடுதலைக்காக 38 வருஷம் காத்து இருக்கான். 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வாட்டி குளம் கலக்கும் போது இவன் உருண்டு உருண்டு கிட்ட போறதுக்கு முன்னாடி வேற ஒருத்தன் சாடி சுகத்தை பெற்றுக்கொண்டான். அவன் இப்ப வரும்போது போகும்போது கேட்கிறான், இவன் நக்கலா, நீ என்ன சுகம் பெற்றுக்கொள்ளலையா? உனக்கு என்ன ஒன்று நடக்கலையா? இப்படியெல்லாம் எத்தனை பேர் கேட்டிருப்பா சுகத்தை பெற்றுக்கொண்டவன். இப்போ இவன் ஒரு முடிவுக்கு வந்துட்டான். இனி 38 வருஷம் ஆயிடுச்சு. எத்தனை வயசுல கொண்டு இவனை போட்டாங்க தெரியாது. வருஷம் 38 வருஷம் ஆயிடுச்சு. இனிய நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு தூதன் இறங்கி இந்த குளத்தை கலக்கும் போது நான் போறதுக்கு முன்னாடி யாராவது ஒரு இறங்கதான் போறான். என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இனி நான் விடுதலை எதிர்பார்க்க வேண்டிய தேவையில்லை. இனி நான் எதிர்பார்க்க வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான், எப்ப சாவு வரும், எப்ப செத்து போயிடலாம். அந்த நாட்களை எதிர்பார்த்து குளத்து பக்கம் திருப்பி பிரயோஜனம் சொல்லி தலையை திருப்பிட்டான். அப்படிதான் நினைக்கலாம். குளத்தை பார்த்து பார்த்து 38 வருஷம் போச்சு. என் வாழ்க்கை போச்சு, என் பிரயாசங்கள் போச்சு, என் அபியாசங்கள் போச்சு, என் முயற்சிகள் போச்சு, நான் தோத்து போயிட்டேன், இனி என் வாழ்க்கையில விடுதலை உண்டாகாதுன்னு சொல்லி அப்படியே திரும்பி பார்த்தா இங்க வந்து கிருபை நிக்குதுங்க.
38 வருஷம் பிரயாசப்பட்டிருக்கான், முடியல. பிரயாசம் வேஸ்ட், முயற்சி வேஸ்ட், அபியாசம் வேஸ்ட். 38 வருஷம் நடக்கல. வாழ்க்கையை நொந்து போய் திரும்பி பார்த்தா இங்க கிருபை வந்து நிக்குது, இயேசு கிறிஸ்து வந்து நிக்கிறாரு. இப்ப சொல்றாரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. சரண்டர் கர்த்தருடைய சமூகத்தில். அது மட்டுமல்ல பாருங்க, லூக்கா 5வது அதிகாரத்துல கடலை பத்தி நல்லா அறிந்தவன் பேதுரு ராம் முழுவதும் பிரயாசப்படுறான். நான் நினைக்கிறேன் நைட்டு போட்டுக்கு போயிட்டான், 10 மணிக்கு வலைய போடுறான், ஒன்னும் அகப்படலை. 12 மணிக்கு வடக்க போடுறான், ஒன்னும் மாட்டல. 2 மணிக்கு தெக்க போடுறான், ஒன்னும் மாட்டல. 4 மணிக்கு கிழக்க போடுறான், ஒன்னும் மாட்டல. 5 மணிக்கு மேக்க போடுறான், ஒன்னும் கிடைக்கல. கடலை நன்கு அறிந்தவன், கடலிலே புரண்டவன், கடல் அலைகளோடு உழன்றவன், கடலை நிதானிக்க தெரிந்தவன். பாருங்க, ராம் முழுவதும் பிரயாசப்படுறான், எப்படியாவது கொஞ்சம் மீனை பிடிச்சலான்னு சொல்லி ராம் முழுவதும் பிரயாசப்படுறான், அபியாசப்படுறான், முயற்சி பண்றான். ஒன்றும் இல்லாதவனாய் திரும்பி வருகிறான், தோற்று போனவனாய் திரும்பி வருகிறான் பேதுரு. ஒண்ணும் இல்லை. பக்கத்துல சொல்லுங்க, முயற்சி அத்தனையும் வீணு, உன் பிரயாசங்கள் வீணு, உன் அபியாசங்கள் வீணு. நீ அபியாசப்பட்டா தோற்று போயிடுவே. தோற்று போய் வந்தாங்க, தோற்று போய் வந்தான் பேதுரு. கரையில வந்து என்ன செஞ்சிட்டு இருக்கிறான்னா, வலை அங்க ஒண்ணுமே இல்லை, வலையை அலசி கொண்டிருந்தான். ஒண்ணுமே இல்லாத வெறுமையை கண்டு வெறுத்து போய் வாழ்க்கையில தோற்று போய் நிக்கிற பேதுருக்கு முன்னாடி வந்து கிருபை நினைச்சு பாருங்க, கிறிஸ்து நின்னாது பாருங்க. ஜஸ்ட் மூவ். என்ன சொல்றானா, வலை ஆழத்துல போடு, ஒரே வீசு, ஒரே இழுப்பு தான். அங்க பிரயாசமே இல்லை. ஒரு வீசு என்ன ஆயிடுச்சா, மறுபடியும் கிழக்க போட்டானா, மேற்க போட்டானா, தெற்க போட்டானா, வடக்க போட்டானா, ராம் முழுது பிரயாசப்பட்டானா, அபியாசப்பட்டானா, ரொம்ப ஜஸ்ட் வீசினாங்க. 2 படகுகள் அமிலத்தக்கதாய், வலை கிளியத்தக்கதாய். இதாங்க கிருபை, இதான் கிருபை. இந்த கிருபையை எந்த ஒரு மனுஷன் சார்ந்து நிற்கிறானோ அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை கர்த்தர் என்ன செய்கிறார்னா, நாளைக்கு நாள் நாளைக்கு நாள் நாளைக்கு நாள் பலப்படுத்திக் கொண்டே வருகிறார், அவனை பெரியவனாக்குகிறார். எந்த ஒரு மனுஷன் ஆண்டவரே என்னுடைய முயற்சி அல்ல, என்னுடைய பிரயாசம் அல்ல, என்னுடைய அபியாசம் அல்ல, உங்க கிருபையை சார்ந்து வாழுகிற கிருபையை தாங்க எப்பவும் சொல்லுங்க, என்னுடைய பிரயாசத்தினால அல்ல. பாருங்க, பேதுருடைய வாழ்க்கையில ஜஸ்ட் ஒரு திருப்பு முனை, ஜஸ்ட் ஒரு திருப்பு முனை, ஜஸ்ட் ஒரு சின்ன அற்புதம். அவருடைய வாழ்க்கையில ஒரு சின்ன மூமெண்ட் தாங்க, கிருபை மூடிடுச்சு. இந்த கிருபை பேதுருவை மூடினால ஒட்டுமொத்த கிறிஸ்தவமே திரும்பி பார்க்கத்தக்கதாய் கர்த்தர் பேதுருவை கொண்டு மகிமையான காரியங்களை செய்தார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை, கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற ஒரு மகிமையான ஊழியக்காரனாய், ஒரு மகிமையான பிரசங்கியாய், அநேகருக்கு சவால் விடுகிற ஒரு அற்புதமான ஊழியக்காரனாய் இந்த பேதுரு மாற்றப்பட்டதன் காரணம் சரண்டர். நான் முழுதும் நான் பிரயாசப்பட்டேன், முடியல. உங்களுடைய ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை என் வாழ்க்கையை நிச்சயிச்சு மாத்திருச்சு. ஒரு வார்த்தையில நான் சரண்டர் பண்ணேன், அந்த சரண்டர் என் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்துச்சு. அந்த சரண்டர் தாங்க, சரண்டர் தான். நம்ம நினைக்கிறோம் ஒவ்வொரு காரியங்களை என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்னா, நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம்.
யாராவது உங்களை குறித்து ஏதாவது தவறான காரியங்களை பேசினா நீங்க போய் தேவ சமூகத்தை சரண்டராங்க. ஆண்டவரே, இவங்களோட எதிர்த்து யுத்தம் பண்ண, இவங்களோட எதிர்த்து வழக்காட, இவங்களோட எதிர்த்து சண்டை போட என்னால முடியாது ஆண்டவரே. அதுக்கான பலனாட்டம் இல்லை, அதுக்கான ஆரோக்கியம் இல்லை, அதுக்கான அபியாசம் எனக்கு இல்லை. நான் உங்க சமூகத்தை சரண்டராகிறேன், நீங்க பார்த்துக்கிடுங்க. வசனங்கள் எப்ப நம்ம நிறைவேறும்? கத்த சொல்றாரு, நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன், நீங்க என்ன செய்யணுமா? சும்மா இருக்கணுமா? பக்கத்துல சொல்லுங்க, சும்மாவே இது. இப்ப நீங்க நினைக்கீங்க, அப்ப பிரதர் நியாயப்பிரமாணத்தை விட்டுலாமா? இப்ப அதான கொஸ்டின். நியாயப்பிரமாணம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வெற்றியை கொண்டு வரல, நியாயப்பிரமாணம் மனுஷனை ஜெயம் எடுக்க வைக்கல, நியாயப்பிரமாணம் பரலோக ராஜ்யத்தில் ஒரு மனுஷனை கொண்டு சேர்க்க முடியல. அதனால ஒரு கைத்துல ஏறி முயற்சி பண்ணி முடியாம வந்த அந்த மனுஷனை கிருபை தானே தாங்குது. அப்ப கிருபைங்கிறது புதிய ஏற்பாடு. அப்ப நியாயப்பிரமாணத்தை விட்டுறணுமா வேண்டாமா? இந்த கொஸ்டின் வரும். எனக்கு வந்துச்சு, உங்களுக்கு வரலன்னா எனக்கு என்ன சொல்ல தெரியல. எனக்கு வந்துச்சு. அந்த கிருபைதான் என்னை தாங்குது, கிருபைதான் என்னை தூக்குது, கிருபைதான் என்னை பலப்படுத்துது, கிருபைதான் என்னை பெரியவனாக்குதுன்னா இந்த நியாயப்பிரமாணத்தை விட்டுலாமா அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றதான் நான் வந்தேங்கிறாரு. அப்ப கவனிங்க, நியாயப்பிரமாணத்தை விட முடியாது. ஏன் ஆண்டவர் எதுக்கு வந்தாதான்? நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற. அப்ப பாருங்க, அப்ப நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றணும்னா நான் எப்படி நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றது? என்னுடைய கிரியையினால முடியாது, அவருடைய கிருபையினால முடியும். ஹல்லேலூயா. இந்த நியாயப்பிரமாணத்தை அழிக்கிறதுக்கு அவர் வரல, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தாரு. அது எப்படின்னா, என்னுடைய மாம்ச பலத்தினால முடியாது, என்னுடைய ஆரோக்கியத்தினால முடியாது, என்னுடைய புயபலத்தினால முடியாது, என்னுடைய முயற்சினால முடியாது, என்னுடைய அபியாசத்தினால முடியாது, என்னுடைய பலி செலுத்தினால முடியாது. ஆனா ஒண்ணு, அவருடைய கிருபையினால இந்த நியாயப்பிரமாணத்தை மேற்கொள்ள, நியாயப்பிரமாணத்தை ஜெயிக்க, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியும். கிருபை உங்களை பலப்படுத்தும், கிருபை உங்களை பெரியவனாக்கும். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணு, சரண்டர். பக்கத்துல சொல்லுங்க, சரண்டர் ஆகுங்க.